தமிழ்நாட்டிலே 3வது கடினமான மலை பயணம் எதுன்னு கேட்டா கண்டிப்பா இந்த மலையை சொல்லுவாங்க. கம்பிலாம் ஸ்ட்ராங்கா இருக்குல்ல. இவ்வளவு நேரம் அமைதியா ஏதோ காட்டுக்குள்ள தனியா வந்த மாதிரி இருந்துச்சு. ஆஞ்சநேயர் சஞ்சீவ மலையை கொண்டு போகும்போது அதுல செதறன ஒரு துளி பகுதி தான் இந்த பருவத மலைன்னு இன்னைக்கும் எல்லாராலையும் நம்பப்படுது. வேற லெவல்ல இருக்கு. கரடு முரடான பாதையை கடந்து செங்குத்தான பாறை மேல கடப்பாறையை புடிச்சுக்கிட்டு 4500 அடி உயரத்துல இருக்கிற சிவனை இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். வைப் வேற லெவல்ல இருக்கு. இந்த பருவதமலை கரெக்டா திருவண்ணாமலையில இருந்து ஒரு 35 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கு. நீங்க எங்க இருந்தாலும் திருவண்ணாமலைக்கு வந்துட்டு அங்க இருந்து நீங்க பஸ்லயோ இல்ல ஷேர் ஆட்டோலயோ வரலாம். அப்படி இல்லைன்னா உங்க ஓன் வெஹிக்கிள்ல நீங்க கூகுள் மேப்ஸ் போட்டும் வரலாம். இந்த மலைக்கு நீங்க 2 வழியா போலாம். ஒன்னு தென்மாதிமங்கலம், இன்னொன்னு கடலடி. இதுல 95% மக்கள் வந்து தென்மாதிமங்கலம் வழியா தான் போவாங்க. கடலடி கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கும். அந்த பாதையை தான் நாங்க சூஸ் பண்ணியிருந்தோம். நாங்க கொஞ்சம் சீக்கிரமா ட்ரெக்க ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு காலையில 5 மணிக்கெல்லாம் நாங்க மலையோட அடிவாரத்துக்கு வந்துட்டோம். பைக் பார்க்கிங்க்கு 20 ரூபா சார்ஜ் பண்ணாங்க. அண்ட் என்ட்ரிக்கு மலை ஏறதுக்கு ஒரு ஆளுக்கு 10 ரூபா சார்ஜ் பண்றாங்க. இந்த தென்மாதிமங்கலமை விட இந்த கடலடி ரூட் வந்து நிறைய பேர் போக மாட்டாங்க. சோ அதனால நிறைய பேர் ட்ரிங்க்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போறதுனால எங்க பேக் எல்லாம் தரவா செக் பண்ணிட்டு தான் மேல அனுப்புனாங்க. அண்ட் மலை ஏறதுக்கு முன்னாடியே ஒரு கடை இருக்கும். இந்த ஒரு கடையை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா மேல வேற எங்கேயுமே தண்ணி கிடைக்காது. சோ அதனால எவ்வளவு வாட்டர் பாட்டில் வாங்க முடியுமோ இங்கேயே வாங்கிட்டு போயிடுங்க. கரெக்டா இப்ப டைம் பாத்தீங்கன்னா அதிகாலை 5 மணி. போற வழியில ரூட்டு கூட தெரியல. ஸோ எங்கன்னா போய் தடி கூண்டேன்னா மேலே ஏற முடியாது. ஸோ அதனால கொஞ்சம் வெளிச்சம் வரட்டும். நான் அப்படியே போக போக வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் டைம்லாம் நைட்டில் யாரும் வந்தால் கோயம்புடுவாங்க போல இருக்கு. ரூட்டே தெரிய மாட்டேங்குது. நடுவில் பாம்பு வந்தால் கூட தெரியாது போல இருக்கு. இதே நீங்கள் தென்மாதிமங்கலம் அந்த ரூட்டு வழியாக வந்தீங்கன்னா உங்களை காலையில் 5 மணிக்கெல்லாம் ட்ரெக் ஏற ஆரம்பிப்பாங்க. பட் இங்கே வந்து உங்களை 4 மணிக்கெல்லாம் அலோவ் பண்ணிடுறாங்க. ஆக்சுவலி இந்த ட்ரெக் வந்து நம்ம கேதர்காந்தா குரூப்பில் ஒரு சில பேர்லாம் வரேன்னு சொல்லியிருந்தாங்க. எல்லாரும் மொத்தமாக போகிறதா தான் பிளான். ஆனால் நாங்கள் கொஞ்சம் லேட்டாக வந்ததுனால அவங்க மேலே முன்னாடி போயிட்டாங்க. நாங்கள் பின்னாடி வந்துட்டு இருக்கோம். இப்படியே போனால் நம்ம குரூப்பை பிடிச்சிருவோமா? லாங்கில் ஏதோ சவுண்டு கேட்குது. வந்துட்டோமா? இல்லை அவங்கள இல்லை. ஆமாங்கக்கா. சென்னை. நீங்க? ஓகே சரிக்கா, பார்க்கலாம் மேலே பார்க்கலாம். நாங்கள் லோல் பட்டியல் உங்க ஏறிட்டு இருக்கோம். யூடியூப் சேனல் போகலாம் வாங்க சீக்கிரம்ன்றாங்க. மலைக்கு ஒரு யூடியூபர் இருந்தால் போதும் போல இருக்கு. எல்லா பக்தரையும் அப்படியே ஜாலியாக மேலே கூட்டின்னு போயிடலாம் போல இருக்குது. அந்த பாதை ஃபுல்லாகவே அப்படியே செங்குத்தா அடிச்சுட்டு மேலே போயினே இருக்குல்ல. இந்த தென்மாதிமங்கலம் ரூட்டில் ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு ஒரு 1200 சில்லற படி வரும். அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு இந்த மாதிரி கரடு முரடான பாதைலாம் வரும். பட் இந்த கடலடி ரூட்டில் உங்களுக்கு ஆரம்பத்திலே ஸ்டார்ட் ஆகிடும். தெரியாதனமாக அந்த பாதையை சூஸ் பண்ணி தொலைச்சிட்டோம் போல இருக்கு. இடமா இருக்கு. அதுவாது ஸ்டெப்ஸில் அப்படியே போயிட்டே இருக்கும். இது வந்து ஸ்டார்டிங்கே பாதை கரடு முரடாக இருக்கு. முடியல. நான் நிறைய மலையில ட்ரக் பண்ணியிருக்கேன். ஆனால் இந்த பருவத மலையில நம்ம எடுத்து வைக்கிற அடியில இருந்து உச்சிக்கு போற வரைக்கும் எங்கேயுமே பிளாட்டாவோ இல்லை ஏத்த இறக்கமாவோ இல்லை, மொத்தமாவே செங்குத்தா அப்படியே மேல மேல போய்கிட்டே இருந்துச்சு. அதனாலே என்னன்னு தெரியல, ஒரு 25% கூட நாங்கள் மலை ஏறி இருக்க மாட்டோம். ஸ்டார்டிங்லேயே எனக்கு ஒரு மாதிரி மூச்சு இறக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த பாதையை சூஸ் பண்றதுக்கு முன்னாடி யோசிச்சுக்கோங்க. எடுத்தவனே செங்குத்தா ஏறுது. அந்த சைடே பரவாயில்ல போல இருக்கு. படிக்கட்டுலாம் ஏறிட்டு அதுக்கப்புறம் நான் கரடு முரடான பாதை அதெல்லாம் தாண்டி கொஞ்சம் போயிடலாம். இது அப்படியே அடிச்சு தூக்கின்னு மேலே போயினே இருக்குது. அப்படி ஏறிடல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. கைஸ் மலை ஏறி எப்படியும் ஒரு 1.5 மணி நேரம் நடந்திருப்போம். இப்பதான் ஓரளவுக்கு பிளாட்டான பாதையே வருது. நீ பாருங்க, அழகா பச்சை பசேல்னு அந்த புல்லோட குட்டி குட்டி பாறையோட சூப்பரா இருக்கு பார்க்கவே. இந்த சைடு பாத்தீங்கன்னா சன்ரைஸ் ஆகுது. நம்ம மலை ஏறதுக்கு முன்னாடி ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்ட்னு ஒருத்தங்க சொன்னாங்க இல்லையா, இந்த ட்ரிக்கில் அவங்க தான் எங்களுக்கு தெய்வம் மாதிரி. ஏன்னா நாங்கள் காலையில் எதுவுமே சாப்பிடல. எப்படி அகத்தியர் மலையில் நான் சாப்பிடாம மலை ஏறினோ அதே தப்பை தான் இங்கேயும் பண்ணேன். ஏன்னா வர வழியில் பெருசாக கடையெல்லாம் நிறுத்தி நாங்கள் வாங்க முடியல. ஏன்னா நாங்கள் வந்ததே கொஞ்சம் லேட்டு தான். ஸோ அதனால் அப்படியே டேரெக்டாக வந்துட்டோம். இவங்க தான் எங்களுக்கு ஃப்ரூட்ஸு, சப்பாத்தி, ரைஸ்லாம் கொடுத்து ஹெல்ப் பண்ணாங்க. ரொம்ப ரொம்ப தங்கமானவங்க. ஆனால் அதை விட ரொம்ப குசும்பானவங்க. சும்மா டைம் பாஸுக்குலாம் நம்மளை வச்சு செய்வாங்க. பயங்கரமாக கலாய்ப்பாங்க. பட் அதுவுமே ஒரு மாதிரி ஃபன்னாக தான் இருந்துச்சு. காலையில் அந்த சன்ரைஸோட அந்த பிரேக்ஃபாஸ்ட்டை சாப்பிட்டுக்கிட்டு அது கூடவே சாங்கும் கேட்டுக்கிட்டு டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கு உண்மையிலே அந்த டைம்ல சூப்பரா இருந்துச்சு. நீ காத்தால சூரியன் எல்லாம் பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சுன்னா அப்படியே காத்தால சன் பாத் மாதிரி சன் பிரேக்ஃபாஸ்ட். பரவாயில்ல, இன்னைக்கு வெயில் ஒன்றும் அந்த அளவுக்கு இல்ல. வெயில் இன்னும் வரல. வந்துச்சுன்னா ஆப்பு இருக்கு. இப்ப சாப்பிட்டு கொஞ்சம் தெம்பா இருக்கும். இதுக்கப்புறம் எவ்வளவு தூரம் பாடி தாங்குதோ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மேலே ஏறி போவோம். எல்லாரையும் கண்டிப்பா எடுப்பேன். நீங்க வேணாம்னாலும் நான் எடுப்பேன். அந்த அக்கா சப்பாத்திய எக்ஸ்ட்ரா கொடுத்தாங்களா, அதனால அவங்க மட்டும் அதிகமா எடுமா. இந்த நெல்லிக்காவும் அவங்க கொடுத்தது தான். நாங்க எதுவுமே வாங்கலான்னு ஃபீல் பண்ணோம். ஆனா எல்லாத்தையும் கொடுத்துட்டீங்க மேல வரும்போது. இப்ப எடுக்க வேணாம், மேல போய் தான் எடுக்கணும். வாங்க நான் எல்லா இடத்துல எடுப்பேன். இப்ப எடுத்தேன்னா இந்த கம்புதே. அதனால நாங்களும் ஒரு கொம்பு வச்சிருக்கோம். எங்ககிட்ட இரும்பு கம்பு இருக்கு. ஆஹா, கோயில் தெரியுதுங்க. அது இருக்கு பாருங்க. ஆனா இன்னும் போக வேண்டிய பாதை கொடூரமா இருக்கு. இந்த அடர்த்தியான மரம் பகுதியெல்லாம் தாண்டி வந்ததுக்கு அப்புறம் மேலே ஏறி பார்த்தா தான் தெரியுது நம்ம இன்னும் எவ்வளவு தூரம் வந்திருக்கோம், எவ்வளவு தூரம் போக வேண்டியது இருக்குன்னு. இன்னும் நம்ம அங்க ஏறணுங்க. தெரியுதா? இது வழியா போய் இங்க போய் அங்கதான் கடப்பாறை பாறை ஸ்டார்ட் ஆகும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம கடலாடி
பாதையில இருக்கோம். ஸோ அந்த சைடு வந்து பாத்தீங்கன்னா தென்னாடியோ சம்திங் சொல்லுவாங்க. யூஸ்வலா எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா அந்த ரூட் வழியா தான் வருவாங்க. ஸோ நம்ம வந்து கொஞ்சம் வித்தியாசமா வருவோமே அப்படின்றதுக்காக இந்த ரூட்ல வந்திருக்கோம். இந்த 2 ரூட்டும் இந்த இடத்துல கனெக்ட் ஆயிடும். ஸோ இதுக்கப்புறம் வந்து கும்பலோட கோயந்தா போட வேண்டியதுதான். வாங்க கேதர் காத்தான் டீமோட வந்து போகலான்னு பார்த்தா நம்ம இவங்களோட போயிட்டு இருக்கோம். அதுதான் வந்து டிராவலுங்க. நம்ம நினைக்கிறது நடக்காது, அதுவும் ஒன்று நடக்கும் மேஜிக் மாதிரி. அது ரொம்ப நல்லா இருக்கும். இன்னைக்கு நம்ம பயணம் போகும்போது இவங்களோட தான், வரும்போது இவங்களோட தான் இருக்கும். ஆனா அவங்களோடையும் சேர்ந்து இருக்கும். இவ்வளவு நேரம் அமைதியா ஏதோ காட்டுக்குள்ள தனியா வந்த மாதிரி இருந்துச்சு. இப்பதான் மக்களோட மக்களா வந்தாதான் கலகலப்பா இருக்கு. பாருங்க எல்லாம் வந்துட்டு இருக்காங்க. பரவாயில்லப்பா, நான் இன்னும் கூட்டம் வரலன்னு நினைச்சேன். இந்த சைடு ஏகப்பட்ட கூட்டம் வருது. குரங்கு இருக்கு, எல்லாத்தையும் உள்ள வச்சுக்கோ, ஏன்னா எல்லாத்தையும் பிடிங்க. நாங்க வரதே ஒரு வீக்கெண்டு, அதுவும் சண்டே, என்னடா கூட்டமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நாங்க பேசிட்டு வந்துட்டே இருந்தோம். அதுக்கப்புறம் வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது இந்த கடலாடி ரூட்ல யாருமே வரல, நாங்க மட்டும்தான் இந்த ரூட்டை சூஸ் பண்ணிருக்கோம். ஏன்னா மொத்தமே ஒரு 3-4 குரூப் தான் இந்த ரூட்லயே வந்திருந்தோம். இந்த 2 ரூட்டும் வந்து கனெக்ட் ஆகிற இடம் இங்க இருந்து தான். இங்க இருந்து நம்ம மொத்தமா எல்லாரும் ஒரே ரூட்ல தான் போற மாதிரி இருக்கும். இந்த கடலாடி ரூட் நீங்க வரீங்கன்னா கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க. ஏன்னா தென்மாதி மங்கலமை விட அது கொஞ்சம் டஃப். அதுவும் இல்லாம அங்க எந்த ஒரு கடையும் எதுவுமே இருக்காது. ஸோ அதனால அதை பார்த்துக்கோங்க. சில பேர்ல மேலே ஏறும்போது கடை இருக்கும், அங்கங்க தண்ணி பாட்டில் எல்லாம் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. பட் நாங்க போகும்போது அன்னைக்கு எந்த கடையுமே இல்லை. ஸோ வாங்கின தண்ணியை தான் கொஞ்சம் கொஞ்சமா அட்ஜஸ்ட் பண்ணிட்டு எப்படியோ நாங்க குடிச்சிட்டு மேலே ட்ரக் பண்ணி போயிட்டே இருந்தோம். ஒரு வழியா ஒரு 75% நாங்க கம்ப்ளீட் பண்ணிட்டோம். மேலே ஏற ஏற அந்த சில் காத்து ஒரு மாதிரி நம்ம மேலே அடிக்கும் போது ரொம்பவே நல்லா இருந்தது. நாங்க போகும்போது அந்த அளவுக்கு வெயில் இல்லை, பட் ரிட்டர்ன் வரும்போது சரியான வெயில், எல்லாரும் செத்துட்டோம். இந்த பருவதமலையை பொறுத்த வரைக்கும் சித்தர்கள் நாய் வேடத்துல நமக்கு வந்து வழிகாட்டுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதுக்கேற்ற மாதிரி நம்ம கூட நிறைய டாக்ஸ் நம்ம ட்ரக் பண்ணும்போது கூட வந்துட்டே இருக்கோம். ஆல்மோஸ்ட் வந்துட்டோம்னு நினைக்கிறேங்க. இனிமே கடப்பாறை பாறை தான் நினைக்கிறேன், கரெக்டா தெரியல. நான் ரொம்ப எதிர்பார்த்தேன் அந்த கடப்பாறை பாதை வந்துருச்சுங்க. இது வந்து இறங்குற வழி, இது வழியாவும் நிறைய பேர் ஏறுவாங்க. அந்த வழியா தான் அட்வென்ச்சரா இருக்கும், அந்த வழியா தான் நம்ம ஏற போறோம். அதனால எல்லாரும் ஓவரா பில்டப் கொடுக்குறாங்க, பயங்கரமா இருக்கும், பார்த்து போங்கன்னு. காலியா இருக்கும் போலான்னு பார்த்தா வீக்கெண்ட்ல வந்தது தப்பா போச்சு. இதனால அவ்வளவு கிட்ட நிக்குது லைனா. கியூ இங்க இருந்து ஸ்டார்ட் ஆகும் பொழுது இந்த பருவதமலையோட ஸ்பெஷலே இந்த கடப்பாறை பாதை தாங்க. இதுக்கு தான் நான் ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டா வந்தேன். பட் பிரச்சனை என்னன்னா நம்ம வீக்கெண்ட்ல வந்துட்டோம், சரியான ஒரு கூட்டம். நீங்க இந்த மாதிரி கூட்டத்திலாம் சிக்க கூடாதுன்னா ஒரு வீக் டேஸ் போல வாங்க, அப்பதான் ஃப்ரீயா நீங்க மலை ஏற முடியும். வீடியோ வச்சிருந்தா முதல் மரியாதை கிடைக்கும். நான் விழுந்தா எப்படி நம்ம வீடியோ எடுத்துட்டே வரோம் இல்லையா, எல்லாருக்கும் யூடியூப்ல வரணும்னு ஒரு ஆசை தான். அதுக்காகவே நமக்கு முதல் மரியாதை கொடுத்தாங்க. நீங்க போங்கப்பா ஃப்ரண்ட்ல போயிட்டு வீடியோ சூப்பரா எடுங்க, நாங்க பின்னாடி அப்படியே ஜாலியா வரோம்னு சொல்லிட்டு எங்களை முன்னாடி அனுப்பிட்டாங்க. 85 டிகிரி இருக்கும் போல. மேல ஏற ஏற செம்ம த்ரில்லிங்கா இருந்தது. பட் என்னன்னா கூட்டம் இருக்கிறதுனால அதை ஃபுல்லா எங்களால என்ஜாய் பண்ண முடியல. வாங்க நீங்க முதல்ல மேல வாங்க. இந்த கடப்பாறை பாதையில நீங்க தனியா வரும்போது கூட கொஞ்சம் சம்டைம் பயமா இருக்கும். பட் இந்த மாதிரி கூட்டத்தோட ஏறும் போது யாருக்குமே எந்த பயமே தெரியல, எல்லாருமே ஜாலியா தான் ஏறிட்டு இருந்தாங்க. ஆனா செம்ம த்ரில்லிங்கா இருக்குடா. மேல ஏறி பின்னாடி திரும்பி பார்க்க கூடாதுன்னு வாங்க. நான் சொல்றேன், பின்னாடி திரும்பி பாருங்க, வேற லெவல்ல இருக்கு. கம்பிலா ஸ்ட்ராங்கா இருக்குல்ல. இந்த கடப்பாறை பாதையை பொறுத்த வரைக்கும் சின்னவங்கல இருந்து பெரியவங்க வரைக்கும் யார் வேணாலும் ஏறலாம். ஏன்னா எல்லா சேஃப்டி மெஷர்ஸும் நமக்கு ரெடி பண்ணி கொடுத்துருப்பாங்க. நீங்க அந்த ஸ்டெப்ஸ் மேல பொறுமையா ஏறி கடப்பாறையெல்லாம் பிடிச்சிட்டு மேல போனாலே சேஃபா ரீச் ஆயிடலாம். பார்த்து வாங்க, ஸ்டெப் பார்த்து ஏதாவது கம்பியை பிடிச்சி வைக்கணும். நான் நிறைய வீடியோஸ்ல பார்த்துருக்கேன், பார்க்கறதுக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்கிற மாதிரி இருக்கும். பட் நேரில் ஏறும் போது அது ஈஸியாக தான் இருந்துச்சு. என்னன்னா கேமரா ஒரு சைடில் பிடிச்சிட்டு ஒரு கையில் ஏறுறதுக்கு தான் கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. கொஞ்சம் தூரத்துக்கு அப்புறம் நம்ம கடப்பாறை பாதையை தாண்டி ஆகாய பாதைக்கு வந்தாச்சு. இங்கேருந்து வியூலாம் பார்க்கறதுக்கே சூப்பராக இருக்குங்க. மேலே வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் இவ்வளோ தூரம் நம்ம ஏறி வந்திருக்கோமா, அதுவும் இந்த உச்சி வெயில் அப்படின்னு தோணும். இந்த மலையில் நம்ம என்ன மாதிரி பிரச்சனை வந்தாலும் சமாளிச்சிடலாங்க. இந்த குரங்கு பிரச்சனையை தவிர்த்து இங்கே ஏகப்பட்ட குரங்கு இருக்கும். ஃபுட்டு கிட்டு ஏதாவது பேக்கில் வச்சிருந்தீங்கன்னா ஜிப்பை திறந்து அதுவே வழிப்பறி பண்ணிடும். லைட்டா கொஞ்சோண்டு தண்ணி அதிகம் ஒருத்தன் தூங்கி போயிட்டான். நல்லா ராஜா, எப்படி இருந்துச்சு கடப்பாறை பாதை? சூப்பர்ல. மறுபடியும் இறங்கி ஏறுவோமா? நீங்க ஏதாவது குடுப்பீங்களான்னு வெயிட் பண்ணுங்க. ஓவரா பண்ணிட்டு இருக்கேன். என்னை பார்த்தா என்னை பார்க்கலாம் எப்படி தெரியுது? வீடியோ எடுக்க ஸ்டிக் எடுத்துட்டு வந்தா கொம்பு எடுத்துட்டு வா, குரங்கு அடிக்கலாமா? பட்டி ஓ பட்டி கரெக்டா மேல வரும்போது உடம்புல இருக்கிற உயிர் நாடி எல்லாத்தையும் எடுத்து விட்டு தான் மேல வரும் போல இருக்கு. ஃபைனலி we reached 4560 அடிக்கு நம்ம இப்போ வந்துட்டோம்.
நான் நினைச்ச மாதிரியே நம்ம டீமை நான் மேல போய் தான் மீட் பண்ணேன். ஹலோ மக்களே, நினைச்ச மாதிரியே மேலதான் பார்க்க முடியுது போலயே. என்ன பில்டப் பத்தல, பில்டப் பத்தல. ஆனா ரூட் கண்டுபிடிச்சிங்க பாத்தீங்களா, சூப்பரான ரூட். கேட்கணும் நீ பாண்டு மேப் போட்டு வந்தா எங்க வந்திருக்கானே வரவனுக்கு சாவட்ட ஸ்கெட்ச் போட்டு கூட்டிட்டு வந்த மாதிரியே இருக்குது. நீலாம் எடுத்துட்டு வந்தீங்களா என்ன? கரெக்டா இது வரைக்கும் வந்துச்சு. கொள்ளைக்காரர்கள் நிறைய பேர் இருக்காங்க, புடிங்கிட்டு எட்டுக்கிற இடத்துல தள்ளி விட்டுறேன். என்ன மீறி போயிடுவியாடா நீன்ட்டு ஒன்னு எடுத்துட்டு போயிடுச்சு. இந்த வெயில்ல மேல ஏறி வந்ததுக்கு அப்புறம் ஏதாவது ஒரு நிழலா பார்த்து போய் படுக்கணும் போலதான் இருந்துச்சு. ஏன்னா அந்த அளவுக்கு டயர்டா இருந்தது. பட் இருந்தாலும் சாமி பார்க்கணுமேன்னு சொல்லிட்டு நாங்க உள்ள போயிட்டு சாமி பார்க்க ஆரம்பிச்சோம். கீழே ஃபுல்லா விபூதியானா? ஆமா, இவங்க கொட்டினதுதான். பருவதமலையில விபூதிக்கு பஞ்சமே கிடையாது. நீங்க எங்க பார்த்தாலுமே விபூதி அங்கங்க கொட்டி கிடக்கும். இல்ல விபூதி. இந்த வெயில்ல மேல ஏறி வந்ததே ஒரு செம்ம டயர்டு. இன்னைக்கு வீக்கெண்டுன்றதுனால கூட்டம் ரொம்ப ரொம்ப ஹெவியா இருந்தது. உள்ள போயிட்டு ஏதோ ஒரு அவனுக்குள்ள நிக்கிற மாதிரி இருந்தது. சுத்தமா மூச்சு கூட விட முடியல. இந்த கோவில்ல எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா, சிவனை நீங்க உங்க கையாலேயே தொட்டு அபிஷேகம் பண்ணலாம். அது ரொம்பவே சூப்பரான ஒரு விஷயம். ஃபர்ஸ்ட் எல்லாம் உள்ள வீடியோ அலோவ் பண்ணிட்டு இருந்தாங்க, இப்ப வீடியோ அலோவ் பண்றது இல்ல. சோ அதனால உங்களுக்கு காமிக்க முடியல. ஏன்னா நிறைய பேர் வந்து இங்க வீடியோ எடுத்து இந்த இடத்த ப்ரமோட் பண்றதுனால இங்க கூட்டம் அதிகமா வருதுன்ற மாதிரி பூசாரி சொன்னாரு. அப்படி பார்த்துட்டு வரதுனால என்ன தப்புன்றது எனக்கு புரியவே இல்லை. அண்ட் சாமி பார்த்து முடிச்சுட்டு இங்க அன்னதானமும் போடுறாங்க. வந்தீங்கன்னா கண்டிப்பா சாப்பிட்டு போங்க. உங்க வாழ்க்கையிலே ஒரு வாட்டியாச்சும் கண்டிப்பா இந்த பருவதமலையை நீங்க விசிட் பண்ணணும். இந்த வெள்ளங்கிரியும் சதுரகிரிக்கு அப்புறம் 3வது தமிழ்நாட்டிலே கஷ்டமான மலை பயணம்னா அது கண்டிப்பா இந்த பருவதமலையை சொல்லலாம். ஒவ்வொரு மலைக்கும் ஒவ்வொரு தனித்துவம் இருக்கும். அந்த மாதிரி இந்த பருவதமலைக்குன்னு ஒரு தனித்துவம் இருக்கு. அது நீங்க நேர்ல வந்தா மட்டும்தான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். ஸோ இந்த சம்மருக்கு நீங்களும் பருவதமலை வரணும்னு நினைச்சீங்கன்னா எங்களை மாதிரியே ஒரு 5 மணிக்கெல்லாம் நீங்க மலை ஏறிடுங்க. ஏன்னா அதுக்கப்புறம் ஏற ஆரம்பிச்சீங்கன்னா உச்சி வெயில்ல இன்னுமே கஷ்டமாயிடும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு காலங்காத்தாலே கிளம்பிட்டு மதியம் போல கீழே இறங்கிடுங்க. வெதர் சூப்பரா இருக்கு. இந்த குட் வைப்ஸோட இங்க இருந்து கிளம்புறோம். சோ அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே டியூன், ஸ்டே சேஃப்.